السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا. அளவில்லா கருணையும் இணை இல்லா கிருபையும் உடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு. சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், வாழ்ந்துவிட்ட நல்லடியார்கள், இமாம்கள், கூடியிருக்கக்கூடிய நாம் அனைவர்கள் மீதும், இங்கு வர இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பொழியட்டுமாக துவா செய்தவனாக. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய இந்த மகரிபுடைய அருமையான நேரத்தில் நாம் நேரத்தை ஒதுக்கி தீனுடைய இஸ்திமாவுக்காக நாம் எல்லோரும் வந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமர்வை கபூலாக்குவானாக, நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்த இஸ்திமாக்கள் மூலமாக கேட்கக்கூடிய ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸுகள் நம்முடைய வாழ்க்கையிலே மகத்தான மாற்றத்தை, சிறந்த அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை சொல்லக்கூடிய எனக்கும் தாங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக, நசீப் செய்வானாக. ஆமீன். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் ஜன்னத்திற்குள் நுழைவிக்கக்கூடிய நல்ல அமல்கள் என்ன என்ற தலைப்பில் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்தில் நான் எடுத்து வைக்கின்றேன். ஜன்னத் மே தாஹில் கர்னே வாலே ஆமால், ஜன்னத்தில் நுழைவிக்கக்கூடிய நற்செயல்கள் எது என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல, இந்த உலகத்தில் நாம் எவ்வளோதான் கோடான கோடி பணங்களை செலவழித்து வீட்டை கட்டினாலும் 60, 70, 80 மிஞ்சி போனால் ஒரு 100 வயசு வரலையும் வாழலாம். அது பிறகு நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிடுறோம். கஷ்டப்பட்டு கட்டிய வீடு நம்முடைய வாரிசுதார்கள் வருவாங்க. அதே பிறகு அவர்கள் பெரியவர்களாகி அவர்களுடைய வாரிசுதார்கள் வருவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. பல்து சிறுனல் ஹயாத் அத்துன்யா வல்ல ஆஹிரத்து கைரும் வாபகா. அழியக்கூடியது இந்த உலக வாழ்க்கை அழியக்கூடியது, அது ஹமேஷாவாக இருக்கக்கூடியது, ஹமேஷா ஜிந்தகி சதாவாக இருக்கக்கூடியது ஆஹிரத்துடைய வாழ்க்கை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிட்டா எவ்வளோ மகிழ்ச்சி அடைக்குது. ஆனால் மறுமையில் நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு வில்லு எவ்வளோ இருக்குது, அம்பு வில்லு விடுறோம், அந்த சின்ன அந்த வில்லுடைய இடம் அந்த மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த இடம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தை விட சிறந்ததாக இருக்கும் என்று புகாரி என்ற ஹதீஸ் கிதாபில் நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஆக மறுமையில் கிடைக்கக்கூடியது சதாவாக இருக்கக்கூடியது, ஹமேஷா இருக்குது. ஜன்னத்தை பற்றி கூட பயனில் நம்ம கேட்டோம். நம்ம மனசில் எது நினைக்கிறோமோ அதை நம்முடைய முன்னாடி அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான் அப்படின்னு சொல்லி நாம் கேட்டோம். அதே போல் ஜன்னத்தில் யாருக்கும் மௌத்து கிடையாது. அல்லாஹ் ஜன்னத் புகாரி என்ற ஹதீஸ் கிதாபில் பார்க்கப்படுது. வெள்ளை நிறம், கருப்பு நிறம் உள்ள ஒரு ஆட்டை மரண வடிவத்தில் அல்லாஹ் ஆட்டை கொண்டு வருவான். சொர்க்கவாசிகளே, நரகவாசிகளே என்று அழைப்பான். அழைத்து சொல்வான், இன்று முதல் உங்களுக்கு யாருக்குமே மவுத்து கிடையாது என்று சொல்லி மவுத்துக்கு அல்லாஹ் மவுத்தை ஜுபா செய்த அந்த ஆட்டுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆட்டை மரணத்துக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்துருவான். யாருமே மரணத்தை தழுவ மாட்டாங்க. எல்லாம் ஹமேஷா ஜிந்தகியா அல்லாஹ் கொடுப்பான். சதாவாக அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையில் இருப்போம். எனவே இந்த ஜன்னத்தை பெறக்கூடியவர்கள் தகுதியான்களாக நாம் வாழ வேண்டுமே. அதுக்குண்டான நல்லமல்கள் ஏராளமாக இருக்குது. ஹதீஸில் குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஏராளமாக இருக்குது. இந்த சுருக்கமான இந்த நேரத்தில் சில 10 விஷயங்கள் சுருக்கமாக படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக உங்களிடத்தில் எடுத்து வைக்கின்றேன். சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய தாங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவானாக. ஆமீன். ஜன்னத்துக்கு நுழைவிக்கக்கூடிய அமல்களிலும் முதன்மையானது தௌஹீத். ஒரே இறைவனை வணங்கி, ஒரே இறைவனை இபாதத் செய்து, இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய முழுமையான முறையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரே இறைவனை கலிமா ஓதி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஓதியிருக்கின்றோம். 17 முறை ஒரு நாளைக்கு சூரத்துல் ஃபாத்திஹால இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம் என்று சொல்கிறோம். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை நாம் இஸ்லாம் காட்டி தரக்கூடிய அடிப்படையிலே தௌஹீத், ஒரே இறைவனை நம்பி ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்தால் நமக்கு நாளை மறுமையில் ஜன்னத்திற்கு குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காட்டின. இன்னல் லஸீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி, யார் ஒருவர் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு சாலிஹான நல்லமல்கள் செய்வார்களோ
கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தோஸி நுஸுலா, அவர்களை ஃபிர்தோஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சிறந்த ஜன்னத்திலே நுழைவிக்க செய்வோம் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அப்போ நாம் ஒவ்வொருவரும் இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய உண்மையான கொள்கையை, இஸ்லாமிய அகீதாவை, தௌஹீதை நம்முடைய உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைத்து அதன்படி செயல்படணும். இன்று முஸ்லீம்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், தொழுகை தொழுகிறோம், எல்லாவித நல்ல அமல்கள் செய்கிறோம். பிரச்சனை என்று வந்துவிட்டால், வாழ்க்கையில் நோய் நொடி என்று வந்துவிட்டால், குழப்பம் என்று வந்துவிட்டால், குடும்பத்தில் பிரச்சனை என்று வந்துவிட்டால், தர்காக்களின் பக்கமும் கோயில்களின் பக்கமும் மந்திரவாதிகளின் பக்கமும் நம்முடைய ஈமான் இழக்கக்கூடிய காரியங்களிலே ஏராளமான முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஒரே இறைவனை ஏற்று நாம் தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஒரே இறைவனை ஏற்று வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே நாம் முழுவதுமாக ஹலால் ஹராம் அனைத்தையும் புரிந்து எது ஹலால், எதை நாம் அமல்படுத்தணும், எது நாம் சாப்பிடணும், எதை சம்பாதிக்கணும், எதை நாம் உட்கொள்ளணும், எதை உட்கொள்ளக்கூடாது, அதே போல் எதை நமக்கு ஹராமாக்கி இருக்கிறான் அல்லாஹ், எல்லாத்தையும் ஹராமானவற்றை நாம் தவிர்த்து ஹலாலானவற்றை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆக தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஒரே இறைவனை வணங்கி அதன்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை ஜன்னத்தில் நுழைவிக்க செய்வான். இரண்டாவது, அஹ்மது என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபில் பார்க்கப்படுது. ரசூலுல்லாஹி இஸ்லாம் சொல்லி காட்டுறாங்க, நரம்தில் இலகிய மனம் உடையவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அவர்களுக்கு ஜன்னத்துடைய நெருப்பானது ஜஹன்னமானது தடை செய்யப்படும். அப்போ இலகிய ரஹம்திலோடு வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே ஜன்னத்துக்கு நுழைவிக்கிறான். இப்போ இன்னைக்கு பார்க்குறோம், பேசக்கூடிய கடினமாக பேசுவாங்க. அந்த கடினத்தன்மையை போக்கி நரம் மிசாஜோடு, நரம் திலோடு, இலகிய மனதோடு ரஹம்திலோடு நாம் நடந்து கொள்ளணும். இப்படி நடந்து கொள்வதால் அல்லாஹ் நமக்கு ஜஹன்னத்துடைய நெருப்பை அல்லாஹ் தடை செய்கிறான், நமக்கு ஜஹன்னத்தை தடை செய்து ஜன்னத்துள்ளே நுழைவிக்க செய்கிறான். அப்போ நாம் ஒவ்வொருவரும் இன்ஷா அல்லாஹ் இலகிய மனதோடு நடந்து கொள்வோம், ரஹம்திலோடு நடந்து கொள்வோம். மூன்றாவதாக பார்க்கப்படுகிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்ய கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான பரிசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. புகாரி முஸ்லிம் ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஒவ்வொரு அடியானும் ஐவேளை தொழுகை தொழுது, அதை தவிர 12 ரக்காயத் சுன்னத், உம்மே ஹபீபா ரஸியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், 12 ரக்காயத் சுன்னத்தான தொழுகைகளை யார் தொழுவார்களோ அவளுக்கு அல்லாஹ் ஜன்னத்தில் ஒரு மஹாலை, ஒரு மாளிகை அல்லாஹ் கட்டுகிறான். அப்போ நாம் அந்த மாளிகைக்கு சொந்தக்காரர்களாக, அந்த மாளிகைக்கு வாரிசுதாரர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஃபரதான தொழுகை போக சுன்னத்தான தொழுகைக்கு முக்கியத்துவம் தரணும். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், சலாம் திரும்பி உடனே வேகமேச்சு ஓடிடுறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட சுன்னத்தை முஅக்கதா என்று சொல்லக்கூடிய வலியுறுத்தப்பட்ட இந்த தொழுகை, சுன்னத்தான தொழுகை, முதல்ல ஃபஜர் தொழுகைக்கு முன்னாடி 2 ரக்காய் சுன்னத், ஸுஹருக்கு முன்னாடி 4 ரக்காய் சுன்னத், ஸுஹருக்கு பிறகு 2, அதே போல் மக்ரிப் பிறகு 2, இஷாவுக்கு பிறகு 2, ஆக மொத்தம் 12 ரக்காத். ஃபஜருக்கு முன்னாடி 2, ஸுஹருக்கு முன்னாடி 4, ஸுஹர் தொழுகை பிறகு 2, மக்ரிப் பிறகு 2, இஷாவுக்கு பிறகு 2, ஆக மொத்தம் 12 ரக்காத் தொழுகை யார் ஒருவர் பாபந்தியோடு அதை சரியான முறையில் அமல்படுத்துவாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே ஜன்னத்திலே மாளிகை கட்டுறான். இன்ஷா அல்லாஹ் நாம் துவா செய்வோம், அல்லாஹ் இந்த 12 ரக்காத் தொழுகை தொழுது யா அல்லாஹ் எனக்காக அந்த மாளிகையை தயார் செய்ய அல்லாஹ் நாம் துவா செய்வோம், தொழுவோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. 4வது விஷயம், அலி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பார்க்கப்படுது. சொர்க்கத்தில் நபிசாம் சொல்லி காட்டுறாங்க, ஜன்னத்தில் ஒரு ஜன்னத் இருக்கிறது, உள்ளே போய் நின்ட்டோன்னா வெளிப்பக்கத்தை தெரியும், வெளிப்பக்கம் நின்னா உள்ளே இருக்கக்கூடிய தெரியும், அந்த அளவுக்கு அழகான மாளாதி மாளிகை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லினே வராங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அந்த மாளிகை, அந்த சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும்? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, நல்ல வார்த்தை பேசக்கூடியவர்களுக்கு, நல்ல குஃப்தகு, நல்ல வார்த்தை பேசக்கூடியவர்களுக்கும், அதே போல தொடர்ந்து நஃபிலான நோன்பை நோக்கக்கூடியவர்களுக்கும், அதே போல தஹஜ்ஜுடைய நேரத்தில் மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யார் ஒருவர் தொழுவாரோ அவர்களுக்கும் இந்த சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, மற்ற ஹதீஸில் 7 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களுக்கும் இந்த சொர்க்கம் கிடைக்கும் என்ற ஹதீஸ் பார்க்கப்படுது. ஆக நாம் ஒவ்வொருவரும் நல்ல வார்த்தை பேசணும், தொடர்ந்து நஃபிலான நோன்புகளை நோற்பதற்கு முயற்சி எடுக்கணும், அதே போல் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுவதற்கு முயற்சி எடுக்கணும், அதே போல் ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கணும். இப்படி நாம் நல்ல அமல்களை செய்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நன்மையின் காரணத்தால்
காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு ஜன்னத்தில் நுழைவிக்க செய்வான். இப்போ ஐந்தாவது விஷயம் ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாருக்கு 2 அல்லது 3 பெண் குழந்தைகள் இருந்து அந்த குழந்தையை சிறந்த முறையில் தர்பியத்து செய்து அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தெடுத்து திருமண வயது ஆன பிறகு சாலியான ஜோடை அவர்களுக்கு திருமண பந்தத்தை ஏற்பாடு செய்து திருமணம் முடிப்பாரோ அவர் நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹி இந்த 2 விரலை காட்டினார்கள். அவர்கள் என்னோடு ஜன்னத்தில் இப்படி இருப்பாங்க, அந்த தகப்பன்மார்கள் இப்படி இருப்பாங்க. இரண்டாவது முறை சொல்றாங்க, முதல்ல ஜன்னத்தில் என்னோடு இருப்பாங்க, யார் இந்த தர்பியத் செய்து திறந்த முறையில் அந்த பிள்ளையை வளர்த்தெடுப்பார்களோ நாளை மறுமையில் என்னோடு இப்படி இருப்பாங்க, நெருக்கத்தோடு இருப்பாங்க சொன்னாங்க. அப்ப பெண் குழந்தைகள் யாருக்கு இருக்கிறதோ அந்த பெண் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுத்து சாலியானவர்களாக தர்பியத் செய்து நாம் ஒவ்வொருவரும் அந்த பிள்ளையை சிறந்த முறையில் அவர்களுக்கு உண்டான திருமண பந்தத்தை ஏற்பாடு செய்து நாம் திருமணம் முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாளை மறுமையிலே ஜன்னத்து இருக்கிறது. அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பார்க்கப்படுது. 6வது விஷயம், படோசி, நம்முடைய எதிர் வீட்டுக்காரர்கள், நம்முடைய அண்டை வீட்டுக்காரரோடு யார் ஒருவர் நல்ல முறை நடப்பாரோ அவருக்கு ஜன்னத் இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அவரிடத்துல கெட்ட முறை நடந்தால் நரகம் இருக்கிறதும் எச்சரிக்கை இருக்கிறாங்க. இப்போ படோசி இடத்தில் நாம் அன்போடும் நேசத்தோடும் பாசத்தோடும் அவருடைய எல்லாவித கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் அவருடைய எல்லா மகிழ்ச்சியிலும் எல்லா நிலையிலும் அவர்களோடு ஒத்தாசையாக நல்ல முறையில் நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரக்கூடிய அடிப்படையில் நாம் நடந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஜன்னத் இருக்கிறது. 8வது விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யாருக்கு அல்லாஹ் கண் பார்வை கொடுத்து அந்த கண் பார்வை தன் பக்கம் அல்லாஹ் எடுத்துக்கிறான், கண்ணை பார்வை எல்லாம் எடுத்துக்கிறான், அப்படிப்பட்டவருக்கு புகாரி என்ற ஹதீஸ் கிதாபில் ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, கண்ணுடைய பார்வை அல்லாஹ் எடுத்துக்கொள்றான். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் முடியல, அல்லாஹ் தன்னுடைய பார்வை எடுத்துக்கிறான், அந்த பார்வையை எடுத்துட்டான். யார் இதை கொண்டு பொறுமை மேற்கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் ஜன்னத்தில் நுழைவிக்க செய்வான். கண் பார்வை அல்லாஹ் எடுத்துடுறான், இதன் காரணத்தால் சபர் செய்வாரோ பொறுமை மேற்கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்தில் நுழைவிக்க செய்வான். 9வது விஷயம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களுடைய பணிவிடை, பெற்றோருடைய ஹித்மத்து, பெற்றோருக்கு யார் ஒருவர் ஹித்மத்து செய்வாரோ அதன் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை ஜன்னத்தில் நுழைவிக்க செய்வான். இது மிகப்பெரிய ஒரு அமலாக இன்றைய காலத்தில் இளைஞர்கள் தன்னுடைய பெற்றோர்களை எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக நடத்த முடியுமோ அது அந்த அளவுக்கு மோசமான அடிப்படையில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாகத்தான் பெரும்பாலானவர்களுடைய பெற்றோர்கள் புலம்பக்கூடிய கதறக்கூடிய சொல்லக்கூடியதாக பார்க்கப்படுது. இஸ்லாம் நமக்கு பெற்றோருடைய விஷயத்தில் தந்தை நடு தர்வாசா, நடு கதவு வாசல், ஜன்னத்துடைய நடுவு கதவு அப்படின்னு சொன்னாங்க. தாயுடைய காலடியில் சொர்க்கம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெற்றோருடைய பணிவிடை செய்வதால் நமக்கு ஜன்னத் இருக்குது இன்ஷா அல்லாஹ். யாருக்கெல்லாம் பெற்றோர் இருக்கிறாங்களோ மகத்தான பொக்கிஷம், அவரிடத்துல நல்ல முறை நடங்க, அவருக்காக துவா செய்யுங்க. யாருடைய பெற்றோர் மௌத்தாயிட்டு இருக்கிறாங்களோ அவருக்காக துவா செய்யுங்க. அவருடைய ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி சகீரா தொடர்ந்து துவா செய்யுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்றோருடைய ஹித்மத் மூலமாக நமக்கு அல்லாஹ் ஜன்னத்து வச்சிருக்கிறான். 10வது விஷயம், நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோய் நொடி கொடுக்குறான். இதன் காரணத்தால் நாம் சபரை பொறுமையை மேற்கொண்டால் அதற்கும் ஜன்னத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, ஒரு இளமையான பெண்மணி, ஜவானி பெண்மணி வருது, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு காக்காய் வலிப்பு நோய் இருக்கு, இதற்காக எனக்கு துவா செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, பெண்ணே நீ விரும்பினால் இப்போ துவா செய்கிறேன், அல்லாஹ் உங்களுடைய நோயை குணமாக்குவான். இல்லை நீ பொறுமை மேற்கொள்ற, அல்லாஹ் கொடுத்த நோயை நான் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறேன், இதற்காக நான் பொறுமையை மேற்கொள்கிறேன், ஜன்னத்து வேணும் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய சாய்ஸ். 2 வாய்ப்பு இருக்கு. ஒன்று, நீ விரும்பினால் இப்போவே துவா செய்கிறேன், துவா கேட்டால் நல்லாயிடும். 2வது, நீ பொறுமை மேற்கொண்டால் உனக்கு ஜன்னத்து நாளை மறுமையில ஜன்னத்து கிடைக்கும். எதுமா வேணும், எது தேர்வு செய்கிற? அந்த பெண்மணி சொல்லுங்க, யார சொல்லலாம், இந்த நோயை நான் பொறுமையோடு ஏற்றுக்கிறேன், எனக்கு ஜன்னத்து வேணும் யார சொல்லலாம். அந்த பெண்மணி இப்படி சொன்னாங்க. அப்போ இன்னொரு கோரிக்கை சொன்னாங்க, யார சொல்லலாம், காக்காய் வலிப்பு இந்த ஃபிட்ஸ் வரும்போது என்னுடைய ஆடை உடலிலிருந்து நகராத வண்ணம் என்னுடைய மானம், என்னுடைய இஸ்ஸத், என்னுடைய கண்ணியம், என்னுடைய பர்தா காக்கப்படணும், என்னுடைய உடலிருந்து ஆடை நகராத வண்ணம் எனக்கு இருக்கணும். யாரா சொல்லலாம், நீங்கள் வந்து அதுக்காக துவா செய்யுங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகட்டுமே நான் துவா செய்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் துவா கேட்டாங்க. ஆக பீமாரி நமக்கு நோய் நொடியின் மூலமாக நாம் பொறுமை மேற்கொண்டால் அல்லாஹ் அதற்கு ஜன்னத் வச்சிருக்கிறான். 11வது விஷயம், ஒவ்வொரு தொழுகை பிறகும் ஆயத்துல் குர்சி ஓதக்கூடியவர்கள். நசாய் என்ற ஹதீஸ் கிதாபில்
கிதாபில் பார்க்கப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. ஆயத்துல் குர்சி எல்லா மஸ்ஜிதில் சாட் இருக்கு. ஆயத்துல் குர்சி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு யார் ஓதுவாரோ அவருக்கு ஜன்னத் இருக்கு. தொழுகை முடித்தவனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தொழுகை முடித்தவனே நம்மிடத்தில் ஷைத்தான் வரான், எழுப்பா உனக்கு அந்த வேலை பாக்கி இருக்கு, அங்கே உங்கள் நண்பர் நிற்குவான், கடைக்கு போனோம், வீட்டில் மனைவி கூப்பிடுவாங்க, பசிக்குது, இது அது பல வேலைகளை பல சிந்தனைகளை இந்த ஷைத்தான் உருவாக்குறான். எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தொழுகை முடிந்த பிறகு பொறுமையோடும் நிதானத்தோடு அல்லாஹு அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு ஆரம்பித்து தஸ்பீஹாத் வரை பொறுமையோடு ஜிக்ர் செய்யுங்க. இந்த உலகத்தில் கோடான கோடி ரூபாய் இருந்தாலும் அந்த நிம்மதி கிடைக்காது. இந்த அல்லாஹ்வுடைய ஜிக்ர் செய்வதால் கிடைக்கக்கூடிய மகத்தான நிம்மதி, மகத்தான சுக்கூன் அல்லாஹ் வச்சிருக்கிறான். தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய ஜிக்ர்கள் ஏராளமாக ஜிக்ர் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் கற்றுக்கணும், ஓதணும். அதில் ஓதக்கூடிய ஒரு ஜிக்ர் சிறந்த துவா நாம் ஆயத்துல் குர்சி ஒவ்வொரு தொழுகை பிறகு ஓதணும். இதை ஓதுவதால் நமக்கு ஜன்னத் இருக்குது. 12வது இப்னு மாஜாவுடைய ஹதீஸ், அபூதர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, யார் அதிகமாக நாவால் அதிகமாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா தொடர்ந்து நாவால் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜன்னத் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஆக இந்த 12 விஷயம் சுருக்கமான இந்த நேரத்தில் இடத்துல எடுத்து வச்சேன். மீண்டும் அதை ஒவ்வொன்றாக சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கவனமாக கேளுங்க. முதல் விஷயம் சொன்னேன், தௌஹீத், அல்லாஹ்வின் மீது ஈமான் வைத்து அதில் உறுதியாக இருந்து நாம் ஒவ்வொருவரும் அதை இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரும் உறுதியோடு வாழணும். இரண்டாவது, இலகிய மனம், நரம்பிலோடு நாம் வாழணும். அதே போல் மூன்றாவதாக நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்தில் அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அமானிதமான பிள்ளை பெண் குழந்தை இருந்தால் சாலிஹான முறையில் அவர்களை வளர்த்து எடுக்கணும், தர்பியத் செய்யணும். அதற்கானதான் அல்லாஹ் ஜன்னத் தரான். நான்காவதாக நாம் ஒவ்வொருவரும் நல்ல வார்த்தைகளை பேசணும், தொடர்ந்து நஃபீலான நோன்புகளை நோக்கணும். எல்லா மக்கள் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகை தொழுவதற்கு முயற்சி எடுக்கணும். அதே போல் ஏழை ஏழை மக்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் உணவளிக்கணும். இதற்கானதான் அல்லாஹ் ஜன்னத் தரான். இது 4 ஆச்சு. 5வது விஷயம், நாம் ஒவ்வொருவரும் சிறந்த முறையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு 12 ரக்காத் சுன்னத் ஃபஜருக்கு முன்னாடி 2, ஜோஹருக்கு முன்னாடி 4, ஜோஹருக்கு பிறகு 2, மக்ரிப் பிறகு 2, இஷாவுக்கு பிறகு 2, 12 ரக்காத் சுன்னத்து தொழுதா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஜன்னத்தில் நுழைவிக்க செய்வான். அதே போல் 6வது விஷயம், படோசி இடத்துல நல்ல முறையில் நடக்கணும். 7வது விஷயம், நோயாளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் நோய் ஏற்படக்கூடிய நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் சபரை மேற்கொள்ளணும். அதுக்கடுத்தபடியாக 2 கண்களை அல்லாஹ் கொடுத்து நமக்கு அதன் மூலமாக அல்லாஹ் பார்வை எடுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னால் சபர் செய்தால் நமக்கு ஜன்னத்து கிடைக்கும். அதே போல் பெற்றோருடைய கடமைகளை, உரிமைகளை, ஹித்மத்தை செய்தால் அல்லாஹ் ஜன்னத்து தருவான். அதே போல் ஒவ்வொரு தொழுகை பிறகும் ஆயத்துல் குர்சி நாம் ஓதினால் ஜன்னத்து கிடைக்கும். கடைசியாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற ஜிக்ரை தொடர்ந்து ஓதினால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஜன்னத்து கிடைக்கும். ஆக 12 விதமான விஷயங்களை எடுத்து சொன்னேன். ஹதீஸில் ஏராளமாக இருக்குது. இந்த நேரத்தில் எல்லாத்தையும் ஒரே நேரத்தை சொல்வதற்கு நேரம் கிடையாது. எனவே நாம் கொஞ்சம் விஷயங்கள் கேட்டாலும் மனதில் பதிவு வைத்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு அமல் செய்யக்கூடிய முயற்சி எடுப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் சொல்லிய விஷயங்களை குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் அதில் உண்மையாக இருந்தால் தாங்களா ஒவ்வொருவரும் அமல்படுத்துங்க. இதில் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் இது அல்லாஹ்வின் புறத்தில் இல்லை, ஷைத்தான் புறத்திலிருந்து நீங்கள் மன்னிக்கணும். ஆக நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நம்ம காட்டி தரக்கூடிய வழிமுறையின் அடிப்படை அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ் கட்டுப்படுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுவோம். அதன் அடிப்படையில் அமல்களை நாம் ஆக்கிக்கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆ செய்கிறேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய எனக்கும் தாங்கள் அனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரா.